ஆயி பட்டணம். அதிகாரம் 7. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறிய அடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி சபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதற்கு முந்தைய அதிகாரமான யோசுவா 6வது அதிகாரத்தில் இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று என்று கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலோ இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் துரோகம் பண்ணவில்லை. ஆகான் என்னும் ஒருவன் மட்டுமே துரோகம் பண்ணினான். அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அல்லது தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு என்று பொருத்தனை செய்யப்பட்டிருக்கிறது மனுஷருக்கு சாபத்தீடானது ஆகும். இதை எடுத்துக்கொள்கிறவனுக்கு அது சாபத்தீடானது. அப்போஸ்தலர் 5:1-2-3 ஆகிய வசனங்களில் அனனியாவும் சப்பீராலும் கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்யப்பட்டதை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள், அது அவர்களுக்கு சாபத்தீடாயிற்று. யோசுவாவின் நாட்களில் முதன்முறையாக கர்த்தருடைய கோபத்தை பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபம் மூண்டது என்பதை விளக்குவதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மனுஷருடைய கோபத்தை போலவே தேவனுடைய கோபமும் இருக்கும். வேதாகமத்தில் முதல் முறையாக கோபப்படுதல் ஏசாவிடம் காணப்பட்டது, அதன் பின்பு யாக்கோபிடம் காணப்பட்டது. கர்த்தர் காரணமில்லாமல் யார் மீதும் கோபப்பட மாட்டார். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே நீதியானதாய் இருக்கும். கர்த்தருடைய கோபத்திற்கு சில காரணங்கள் உள்ளன. அவையாவன: மோசேயின் இருதய கடினம், விக்கிரக ஆராதனை, முறுமுறுப்பு, ஜனங்களின் இச்சை, பெருமை, கீழ்ப்படியாமை, கலகம் பண்ணுதல், பின்வாங்கி போதல், பாவம், மாய்மாலம், துன்மார்க்கம், மனுஷருடைய கிரியைகள். கோபப்படுவது மனுஷனுடைய சுபாவம். இது அவனுடைய மாம்ச சுபாவம். பரிசுத்த வேதாகமத்தில் கோபப்பட்ட ஒரு சில மனுஷர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: ஏசா, யாக்கோபு, சிமியோனும் லேவியும், போத்திபார், மோசே, பிலேயாம், பாலாக், சேபூல், சிம்சோன், சவுல், எலியாப், தாவீது, இஸ்ரவேலர்கள், எலிகு, விரோதிகள். இஸ்ரவேல் புத்திரருடைய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூழ்கிறது. நாம் கர்த்தரை இழந்துவிட்டால் நம்முடைய சிநேகிதரையும் இழந்து விடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் நமக்கு வேறு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொள்கிறான். ஆகான் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாய் பாவம் செய்கிறான். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் ஆகானோ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுய இச்சைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவுக்குள் பிரவேசித்து எரிகோ பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கரக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். எரிகோ நகரத்திலே இரக்கத்திற்கும் மன உருக்கத்திற்கும் பரிதாபப்படுவதற்கும் பட்சபாதம் காண்பிப்பதற்கும் கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திடம் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்திற்கும் சுய இஷ்டத்துக்கும் சுய திட்டத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகான் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். யூதா கோத்திரத்தார் யுத்த சன்னத்தராய் இருந்து அநேக யுத்தங்களிலே முன்னணியில் இருந்து யுத்தம் பண்ணியவர்கள். ஆகானோ யூதா கோத்திரத்தானாக இருந்தாலும் தன் சுய ஆசைகளுக்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் இடம் கொடுத்து சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணுகிறான். ஆகான் என்னும் ஒரே ஒரு மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோர் மீதும் கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. ஆகானுடைய துரோகத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோர் மீதும் சாபம் வருகிறது. இஸ்ரவேல் புத்திரரில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட யுத்த சன்னத்தர் இருக்கிறார்கள். ஆகான் ஆயிரக்கணக்கான யுத்த சன்னத்தரில் ஒருவன். இவன் ஒருவன் மாத்திரமே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தான். ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் எல்லோர் மீதும் மொத்தமாக குற்றம் சொல்லுகிறார். அவர் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கடும் கோபம் கொள்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருப்பது போல இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறார்கள். இந்த அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அந்த சரீரத்தில் இருந்து வெவ்வேறாக பிரித்தெடுக்க முடியாது. எந்த அவயவத்தையும் அற்பமானது என்றோ தேவையற்றது என்றோ தீர்மானித்து அதை சரீரத்தில் இருந்து வெட்டி போடவும் முடியாது. ஒரு அவயவத்திற்கு சேதம் உண்டானால் எல்லா அவயவத்திற்கும் வேதனை உண்டாகும். ஆகான் என்னும் ஒருவன் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணுகிறான். அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோர் மீதும் கர்த்தருடைய கோபமும் சாபமும் வருகிறது. ஆகான் என்னும் ஒருவன் மாத்திரம் பாவம் செய்தாலும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் தண்டிக்கிறார். ஆகானுடைய சம்பவம் விசுவாசிகள் அனைவருக்கும் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாவம் செய்யாதவாறு மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய பாவத்தினால் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய உற்றார் உறவினரும் நம்முடைய சமுதாயமும் பாதிக்கப்படுவோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறது அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். எபிரேயர் 12:15-16. கூட்டு வியாபாரம் செய்யும் போது கூட்டாளிகளில் ஒருவர் தவறு செய்தாலும் அது மற்ற கூட்டாளிகளையும் பாதிக்கும். வியாபாரத்தில் மொத்தமாய் நஷ்டம் உண்டாகும். விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கவனக்குறைவாய் இருக்கக்கூடாது. நாமும் பாவம் செய்யக்கூடாது. மற்றவர்களும் பாவம் செய்யாதவாறு அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய கோபத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் ஆகானுடைய பாவத்தை பார்க்கிறார். யாருக்கும் தெரியாமல் தான் ரகசியமாய் பாவம் செய்ததாக ஆகான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு மறைவான ரகசியம் எதுவுமே இல்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆகானுடைய பாவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. கர்த்தருடைய கோபம் தங்கள் மேல் ஏன் மூண்டிருக்கிறது என்பதும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் ஆகானுடைய பாவத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆகானிடத்தில் தாம் பார்த்த பாவத்தை இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் செய்திருக்கிறார். யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி
நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆயி என்னும் பட்டணம் ஆயி என்றும் அழைக்கப்படுகிறது. பெத்தேலுக்கு கிழக்கிலும் எரிகோவிற்கு வடக்கே 12 மைல் தூரத்திலும் ஆயி பட்டணம் அமைந்துள்ளது. யோசுவா இப்பொழுது தன்னுடைய கவனத்தை இந்த பட்டணத்தின் மீது திருப்புகிறார். எரிகோவில் தேவனுடைய அற்புதம் நடைபெற்றது. ஆயி பட்டணத்தை முற்றுகையிட்டு யுத்தம் பண்ணுவதற்கு யோசுவா ஆயத்தமாக இருக்கிறார். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வருகிறார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்று சொல்லுகிறார்கள். வேவுக்காரர்கள் நல்ல செய்தியோடு யோசுவாவிடம் திரும்பி வருகிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம் என்று நல்ல செய்தியை கூறுகிறார்கள். யோசுவா பொதுவாக யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக கர்த்தருடைய ஆலோசனையை கேட்பார். ஆனால் இங்கோ கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காமல் வேவுக்காரருடைய ஆலோசனையை கேட்டு யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார். ஜனங்களில் ஏற 3000 பேர் ஆயி பட்டணத்திற்கு போகிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடுகிறார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போடுகிறார்கள். இதனால் இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. யோசுவா அவர்களுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேரை ஆயி பட்டணத்திற்கு அனுப்புகிறார். ஆயி பட்டணம் சிறிய பட்டணம் என்றும் அங்கே கொஞ்சம் பேர்தான் இருக்கிறார்கள் என்றும் வேவுக்காரர்கள் சொன்னார்கள். அவர்கள் பொய் சொல்லவில்லை. தாங்கள் வேவு பார்த்ததை யோசுவாவிடம் அப்படியே சொல்லுகிறார்கள். ஆயி பட்டணத்தார் கொஞ்சம் பேராய் இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரர் அநேகம் பேராய் இருக்கிறார்கள். யுத்த வீரருடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு யுத்தத்தில் யார் ஜெயிப்பார்கள் என்று கணிக்க முடியாது. விசுவாசிகளாகிய நமக்கு சாத்தானோடு யுத்தம் உண்டு. நம்முடைய யுத்தம் மாம்ச பிரகாரமான யுத்தம் அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தம். நாம் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் ஆவிகளோடும் யுத்தம் பண்ண வேண்டும். யோசுவா வேவுக்காரருடைய வார்த்தையை கேட்டு ஏறக்குறைய 3000 பேரை ஆயி பட்டணத்திற்கு அனுப்புகிறார். ஆயி பட்டணத்தார் கொஞ்சம் பேராய் இருக்கிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடி போகிறார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போடுகிறார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டுகிறார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஆயியின் மனுஷர் இஸ்ரவேல் புத்திரரில் 36 பேரை வெட்டி போடுகிறார்கள். இதுவரையிலும் நடைபெற்ற யுத்தங்கள் எல்லாம் தேவனுடைய தெய்வீக வல்லமையினால் நடைபெற்றது. கானான் தேசத்தாரையும் யோர்தான் நதியின் கிழக்கு பகுதியில் உள்ள தேசத்தாரையும் கர்த்தர் முறியடித்தார். முதன் முறையாக இந்த யுத்தத்தில்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் இவர்களுக்கு இந்த அழிவு வந்திருக்காது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை 36 மனுஷருடைய மரணத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களின் தோல்விக்கும் காரணமாயிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் தங்கள் பாவத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களால் துரத்தப்படுகிறார்கள். இதற்கு முன்பு இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட தோல்வியும் அவர்களுடைய பாவத்தின் விளைவால் வந்தது. சபாரீம் என்பதற்கு உடைவுகள், உடைந்த பகுதிகள் என்று பொருள். மலையின் இறக்கத்தில் அந்த பகுதி பிளவுண்டு இருக்கிறது. இதன் மீது ஆயி பட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. செப்துவஜின் பதிப்பில் இந்த வார்த்தை காணப்படவில்லை. கர்த்தர் தங்களுக்கு அற்புதங்களை செய்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் இருதயத்தில் பெருமையோடு இருக்கிறார்கள். ஆயி பட்டணத்தில் நடைபெற்ற யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரர் தோற்று போனதினால் அவர்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தாழ்த்தப்படுகிறார்கள். ஆயி பட்டணத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்பட்ட தோல்வியை கானான் தேசத்தார் பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக கானானியரின் இருதயம் கடினப்படுகிறது. தாங்கள் பாதுகாப்பாய் இருப்பதாகவும் இஸ்ரவேல் புத்திரரால் தங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது என்றும் கானானியர் இருமாப்பாய் நினைக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபமாய் இருக்கிறார். அவர்கள் தங்களிடத்தில் உள்ள பழைய புளித்த மாவை நீக்கி போட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் ஆயி பட்டணத்தாரிடத்தில் தோற்று போனதற்கு
ஒரு தெய்வீக காரணம் உண்டு. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும். அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோ இருதயத்தில் பெருமையோடும் அசுத்தத்தோடும் இருக்கிறார்கள். இதுவே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்பட்ட தோல்வியின் காரணம். ஆயி பட்டணத்திலிருந்து தோற்று தங்கள் பாளையத்திற்கு திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரர் பாளையத்தில் உள்ள எல்லோரையும் கலங்க பண்ணுகிறார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏமாற்றம் உண்டாயிற்று. ஆயி பட்டணத்தை எளிதாக ஜெயித்து விடலாம் என்று நம்பிக்கையோடு போனார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு சங்காரம் உண்டாயிற்று. ஆயியின் மனுஷர் இஸ்ரவேல் புத்திரரில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போடுகிறார்கள். கர்த்தர் தங்கள் மீது கோபமாய் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் புத்திரர் அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையும் உதவியும் ஒத்தாசையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தங்களுக்கு முன்பு போல் கிடைக்கவில்லை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள்.